ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நீடில் சைஸு கேட்டிருந்தாங்க. ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க வீடியோலாம் போட சொல்லலை. நான் வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணேன். இதனால நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ நான் இந்த நீடிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ என்னன்னா, இந்த நீடில் சைஸ் என்னன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது இந்த பாருங்கள், நார்மல் நீடில் தான். இதுக்கு வந்துட்டு சைஸ் கிடையாது. இது வந்துட்டு ஜர்தோசி வீடு போடுற நீடில். இங்கே பாருங்கள், நான் யூஸ் பண்ணிட்டேன் நல்லாவே, அதனால் கொஞ்சம் வளைஞ்சிருக்குது. இப்போ இந்த நீடில் பாருங்கள், ஒவ்வொரு நீடிலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த நீடில் வந்துட்டு நல்லா பாருங்கள், இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குதா, இந்த மாதிரி இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், ஆனால் நீங்கள் போட போட தான் இந்த மாதிரி ஆகும். இந்த இருக்குதா, இந்த நீடில் இந்த இடம் இருக்குது பாருங்கள், இந்த இடம் இந்த மாதிரி வாங்கணும். இந்த மாதிரி வாங்கணும். நீங்கள் இந்த மாதிரி வாங்கிடக்கூடாது. இந்த நீடில் பாருங்கள், இந்த கொக்கி மாதிரி இருக்கா, இது 2 நீடிலுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி நீடில் நீங்கள் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரினா அந்த நம்ம த்ரெட்டை கீழே விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக் ஆகுது. நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. கொக்கி வந்து அதே மாதிரி முன்னாடி நீண்டிகிட்ருக்கு பாருங்கள் அந்த நீடில். ஆனால் இந்த நீடில் அப்படி இல்லை. கீழே வச்சுருக்கேன்ல அந்த நீடில் அப்படி இல்லை. ஆனால் நான் கையில் வச்சுருக்க நீடில் வந்துட்டு இந்த பாருங்கள், அந்த நம்ம த்ரெட்டை எடுக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அது அப்படி எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இது வளைவு. இந்த மாதிரி மட்டும் நீங்கள் வாங்கிடாதீங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நீடில் வந்துட்டு சைஸ் கிடையாது. சைஸ் இல்லாமல் லோக்கல்லே நீங்கள் வாங்கலாம். ஃபேன்சி ஸ்டோரில் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இந்த நீடிலுமே கிடைக்கும். இந்த நீடில் வந்துட்டு சைஸ் இருக்குது. இந்த நீடில் வந்துட்டு என்ன பிரச்சனைனா, இந்த நீடில் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளுக்கு உள்ளே விட்டு இப்படி எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குது. எனக்கு என்னமோ நான் இதிலே கற்றுக்கிட்டனால அப்படி இருக்குது என்னமோ. நிறைய பேர் இதில் போட தான் செய்கிறாங்க, இந்த நீடில் வந்துட்டு போட தான் செய்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஈஸியாக இதான் இருக்குது. இதுவே போதுமானதான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இதிலே கற்றுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி நீடில் தான் அந்த சைஸ் இருக்கும். அப்படி இருந்துமே பீடு வந்துட்டு நம்ம பீடு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குமே பீடு நீடில் பாருங்கள், 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 ஒரே மாதிரி இருக்குது. என்ன அதில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும், லைட்டாக நீளமாக இருந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பாருங்கள், 2 ஒரே மாதிரி தான் தெரியுது. இந்த பீடு நீடில் மட்டும் இந்த மாதிரி கோல்டாக கொடுத்துருக்குறாங்க, ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த என்ன இருந்தாலும் இந்த நார்மல் நீடில் பாருங்கள், இந்த நீடில் மாதிரி இருக்காது. நம்ம பீடு அதிகமாக எடுக்கவே முடியாது. இந்த பாருங்கள், உங்களுக்கு இந்த நீடிலுக்கும் இந்த நீடிலுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். பீடு வந்துட்டு நம்ம அதிகமாக வேலையை சீக்கிரம் முடிக்கணும்னா இந்த நீடில் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. இந்த நீடிலில் போடுறவங்க போட தான் செய்கிறாங்க. உங்களுக்கும் ட்ரை பண்ணணுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த நீடில் வந்துட்டு 24 0.4. இந்த நீடில் பாருங்கள் 0.5 mm. இது அவ்வளோலாம் தேவையில்லை தான். இந்த நீடிலலாம் போட முடியல. நீங்கள் யூஸ் பண்ணுறது இந்த நீடிலே நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணாலே போதும் தான். இந்த நீடில் வாங்கும்போது மட்டும் பார்த்து வாங்குங்க. இந்த நீடிலுக்கு சைஸ் கிடையாது. இன்னொன்று என்னென்னா, இதுலையே அது என்னது இது இருக்குது, இதில் மரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே நீடில், அதுவுமே இருக்குது. இந்த நீடிலுக்கு வந்துட்டு சைஸ் கிடையாது. நீங்கள் எப்படினாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த நீடிலே வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த மொனை மட்டும் பார்த்து வாங்குங்க, தயவு செஞ்சு பார்த்து வாங்குங்க. இந்த இடம் மட்டும், இந்த மொனையை மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. எப்படி சொன்னேன்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கோங்க, அது மட்டும் பார்த்து வாங்குங்க. உங்கள் இந்த 2 இதுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்கள், நல்லா பாருங்கள். இந்த மாதிரி வாங்கிடாதீங்க. இதுதான் கரெக்டான நீடில்.
அதே மாதிரி இதுலேயுமே பார்த்து வாங்குங்க. ஜர்தோசி நீடிலும் பார்த்து வாங்குங்க, த்ரெட் நீடிலும் பார்த்து வாங்குங்க. நீங்கள் இது தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த நீடில் கூட நீங்கள் வாங்கி போட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த நீடில் வழுக்குது, ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த நீடில் வழுக்கும், கையில் நிற்காது, அப்படி வழுவி போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் த்ரெட்டை கட்டிக்கோங்க. எனக்கும் த்ரெட்டு கட்டிக்கலாம், ஆனால் வந்துட்டு எனக்கு போட்டு பழகிட்டேன், அதனால் இது த்ரெட்டு கெட்டலை. த்ரெட்டு எப்படி கட்டணும்னா இதெல்லாம் கம்மை ராவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நூல் இருக்குல்ல, த்ரெட்டு பெரிய பைப்பிங் த்ரெட்டு மாதிரி இருக்கும், அதை சுற்றி கட்டிக்கோங்க. கட்டி அதனால் போட்டுக்கலாம், நம்ம கையில் விட்டு வழுவாது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.